வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோல 9ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 இயற்கணிதம் இதுல எடுத்துக்காட்டு 3ல் 51 பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. நீக்கல் முறையை பயன்படுத்தி தீர்வு காண்க. ரெண்டு சமன்பாடு இருக்கு. நீக்கல் முறையை பயன்படுத்தி x மற்றும் y இன் மதிப்புகளை நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? இந்த கணக்கு கொஞ்சம் நல்லா பாருங்க. இங்க x-ம் y-ம் பெருக்கல்ல இருக்கு. x-ம் y-ம் பெருக்கல்ல இருக்கு. அப்ப இதுக்கு ஒரு தீர்வு இருக்காது, இரண்டு தீர்வுகள் இருக்கும். பாருங்க. இங்க x-ஓட அடுக்கு 1, y-ஓட அடுக்கு 1. அப்போ 1 + 1 2 தீர்வுகள் இருக்கும். சரியா? இந்த இடத்துல முதல் சமன்பாடு எடுத்து எழுதுவோமா? 8x - 3y = 5xy. இது முதல் சமன்பாடு. அதுக்கடுத்து 6x - 5y = -2xy. இது இரண்டாவது சமன்பாடு. இதுக்கு ஒரு தீர்வு என்னவா இருக்கும்னா 0,0 இருக்கும். முதல்ல பிரதிட்டு பார்ப்போமா? பாருங்க. x = 0 என ஏல பிரதியிட போறோம், 1ல பிரதியிடலாம். 1ல பிரதியிட்டாலும் சரி, 2ல பிரதியிட்டாலும் சரி. 1ல் பிரதியிட. 1வது சமன்பாட்டுல பிரதியிட போறோம். இப்ப பாருங்க. x-க்கு பதிலா 0 -3 y அப்படியே வந்துரும் = 5. x-க்கு பதிலா 0 அப்படியே வந்துரும். 8யும் 0யும் பெருக்குனா 0 தான். 0 -3y 5யும் 0யும் பெருக்குனா 0, 0யும் y-யும் பெருக்குனா 0. அப்ப பாருங்க. -3y = 0. அப்போ இந்த இடத்துல பாருங்க. y = 0 இந்த -3 இங்க வந்தா வகுத்தலா மாறும். சில பேர் +3 சொல்றீங்க. பிளஸ்லாம் கிடையாது. பெருக்கல் இருக்கு. அப்படியே குறி மாறாம வகுத்தல வரும். தொகுதியில 0 வந்தா 0 தான். அப்ப பாருங்க. x = 0னா y-யும் 0 தான் வந்திருக்கு. அப்போ ஒரு தீர்வு எது? ஒரு தீர்வு. எது ஒரு தீர்வாக இருக்கும்? x-ஓட மதிப்பு 0, y-ஓட மதிப்பு 0. அப்ப 0,0ன்றது ஒரு தீர்வு. இப்ப 0வை தவிர இன்னொன்னு இருக்கு. அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். என்ன முறையில? நீக்கல் முறையில. கண்டுபிடிக்கலாமா? இப்ப பாருங்க. நம்ம y-யை நீக்கிட்டு x-ஐ கண்டுபிடிக்கலாம். அதர்வைஸ் x-ஐ நீக்கிட்டு y-யை கண்டுபிடிக்கலாம். இதுல y-யை நீக்க போறோம். இங்க பாருங்க. x-ஓட கெழு அங்க y-ஓட கெழு 3, இங்க y-ஓட கெழு 5. கெழுக்களை சமப்படுத்தணும். அப்ப 3 5 பெருக்குனா 15 இல்லையா? 3 5 பெருக்கணும்னா 15. அப்போ இந்த இடத்தையும் 15ஆ மாத்தணும், இந்த இடத்தையும் 15ஆ மாத்துறோம்னா நமக்கு கேன்சல் ஆயிரும். இப்ப பாருங்க. முதல் சமன்பாடு எதை கொண்டு பெருக்கலாம்? நமக்கு இங்க 15 வேணும். 3 இருக்கு. அப்ப 5 கொண்டு பெருக்குங்க. 5 பெருக்குங்க. 8 இருக்கு. 5 கொண்டு பெருக்குனா 8 5 40 x மைனஸ் 3 இருக்கு. நம்ம 5 கொண்டு பெருக்கிறோம். 3 5 15 y = 5 இருக்கு. நம்ம 5 கொண்டு பெருக்கிறோம். 5 25 x y. சரியா? ரெண்டாவது சமன்பாடு பாருங்க. இங்க என்ன இருக்கு? 5 இருக்கு. நமக்கு என்ன வேணும்? 15 வேணும். அப்ப எதை கொண்டு பெருக்கணும்? 3 கொண்டு பெருக்கணும். பெருக்கலாமா? பாருங்க. 3 கொண்டு பெருக்குங்க. 6 இருக்கு. 3 கொண்டு பெருக்குனா 6 18x மைனஸ் 5 இருக்கு. 3 கொண்டு பெருக்குனா 15y = மைனஸ் இருக்கு. 2 3 கொண்டு பெருக்குனா 6 6xy. சரியா? இப்ப பாருங்க. இங்கேயும் -15, இங்கேயும் மைனஸ் கேன்சல் ஆகாது. நம்ம நீக்கணும். அப்படின்னா வேற வேற குறியா இருக்கணும். அப்ப இந்த ரெண்டாவது இருக்கு இல்லையா? இதுல முழுசா குறியை மாத்துங்க. பிளஸ் இருக்கு, மைனஸ், மைனஸ் இருக்கு, பிளஸ், மைனஸ் இருக்கு, பிளஸ். இப்ப பாருங்க. நம்ம மாத்தின குறியை தான் பார்க்கணும். +15y -15y கேன்சல் ஆயிரும். இப்ப பாருங்க. 40x -18x நம்ம மாத்தின குறியை தான் பார்க்கணும். 40ல 18 கழிச்சிட்டோம்னா 22x = இங்க பாருங்க. 25 + 6 மாத்தின குறியை தான் பார்க்கணும். கூட்டினா என்ன வரும்? 31 xy. இந்த இடத்துல பாருங்க. இந்த 22x அப்படியே இருக்கட்டும். இங்க x இருக்கு, இங்க x இருக்கு. அது கேன்சல் ஆயிரும். பாருங்க. அந்த 31 xy எல்லாம் பெருக்கல்ல தான் இருக்கு. நமக்கு y தான் வேணும் இல்லையா? அப்ப இந்த 31x இங்க வந்தா வகுத்தல மாறும் = y. புரிஞ்சுதா பாருங்க. இந்த 31 xy எல்லாம் பெருக்கல்ல தான் இருக்கு. நமக்கு y தான் வேணும். y தான் கண்டுபிடிக்க போறோம். அப்ப பாருங்க. இந்த 31x இங்க வந்தா வகுத்தலா மாறும். இந்த இடத்துல x-ம் கேன்சல் ஆயிரும். சரியா? அப்ப பாருங்க. y = therefore y = 22/31. என்ன மதிப்பை கண்டுபிடிச்சிட்டோம்? y-ஓட மதிப்பை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ x கண்டுபிடிக்க போறோம். எதுல கொண்டு போய் பிரதியிடலாம் பாருங்க. 1ல பிரதியிடலாமா? பாருங்க. y = 22/31 என சமன்பாடு 1ல் பிரதியிட. 1வது சமன்பாட்டுல நம்ம பிரதியிட போறோம். 1வது சமன்பாடு எங்க இருக்கு பாருங்க.
8x மைனஸ் 3y ஈக்குவல் டு 5xy. இதில் ஒய்க்கு பதிலாக நம்ம பிரதியிட போகிறோம். முதல்ல இந்த இடத்துல பாருங்க, இந்த 8x அப்படியே வந்துடும், மைனஸ் 3 அப்படியே வந்துடும், ஒய்க்கு பதிலாக 22/31 ஈக்குவல் டு 5 அப்படியே வந்துடும், எக்ஸும் அப்படியே வந்துடும், ஒய்க்கு பதிலாக 22/31. என்ன செஞ்சிட்டோம்? இந்த சமன்பாட்டில் இந்த ஒய்க்கும் இந்த ஒய்க்கும் மதிப்புகளை பிரதிட்டு இருக்கோம். இதை சுருக்கிடுவோமா? பாருங்க, இந்த இடத்துல 8x 3 என்ன அர்த்தம்? 3/1 அர்த்தம். பெருங்க, 3 22 66/131 31 ஈக்குவல் டு இதை பெருக்குமா? என்ன வரும்? 22 5 110 இல்லையா? அது I2 10, 10க்கு 0 மிச்சம் 1, I2 10, 10 1 11, 5 22 மேலே 110, இந்த எக்ஸ் அப்படியே வரும் பை 31. நமக்கு எக்ஸோட மதிப்பு தான் வேணும். இங்கே ஒரு எக்ஸ் உறுப்பு இருக்கு, இங்கே ஒரு எக்ஸ் உறுப்பு, எல்லாம் ஒரே பக்கமாக கொண்டு வாங்க. இந்த இடத்துல 8x மைனஸ் 110x/31 எப்படி வந்துச்சு? இது இந்த பக்கம் கொண்டு வந்துடும், அதனால மைனஸாக மாறிடுச்சு. இது மைனஸில் இருக்கு, வலது பக்கம் கொண்டு வாங்க, ப்ளஸ்ஸாக மாறும். 66/31. சரியா? இப்போ பாருங்க, இந்த இடத்துல குறுக்கு பெருக்கில் எடுக்க போகிறோம். இங்கே எதுவுமே இல்லைன்னா 1 தானே, 1 3 3 குறுக்கு பெருங்க. இந்த இடத்துல என்ன இருக்கு பாருங்க, 31 மாற்றி எழுதிடுறீங்க, விட்டுட்டேன். இந்த இடத்துல 31, 8 31 பெருக்க போகிறோம். 8 1 8, 8 3 24, 248x. பாருங்க, 8 1 8, 8 3 20, 248. இந்த எக்ஸ் அப்படியே வந்துடும். மைனஸ் 1 110 பேருக்குன்னா 110x ஈக்குவல் டு இந்த இடத்துல இங்கேயும் 31 தான். சரியா? ஒரு 31 31. இந்த இடத்துல 66/31 அப்படியே வந்துடும். இப்போ பாருங்க, இந்த இடத்த நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். மைனஸ் பண்ணலாமா? எதுலேருந்து எதை மைனஸ் பண்ண போகிறோம்? இப்போ 248 இருந்து 110 கழிக்க போகிறோம். இந்த இடத்த கழிச்சு காமிக்கிட்டுமா? 248 110 கழிங்க. 8ல் 0 கழிச்சா 8, 4ல் 1 கழிச்சா 3, 2ல் 138. அப்போ இங்க என்ன வரும்? இங்க இடத்துல எழுதுறேன், 138x/31. இந்த பை 31 அப்படியே வந்துடும் ஈக்குவல் டு இந்த 66/31 அப்படியே வந்துடும். இப்போ பாருங்க, நமக்கு எக்ஸ் தானே வேணும். எக்ஸ் ஈக்குவல் டு 66/31 பெருக்கல் இது என்ன ஆகும் பாருங்க, இது 138/31. நமக்கு எக்ஸ் தான் வேணும். அப்போ 138/31 இந்த பக்கம் தான் தலைகீழ மாறும். 31/138 கேன்சல் பண்ணுங்க. இந்த இடத்துல 31 கேன்சல், 66/31 அப்படியே வந்துருச்சு. இந்த பக்கம் தான் தலைகீழ மாறிடுச்சு. 31 கேன்சல். கேன்சல் பண்ணுவோமா? எந்த வாய்ப்பாடு? 6ஆம் வாய்ப்பாடு பாருங்க, ஓர் 6 ஓர் 6. இல்லை நீங்கள் 2ஆம் வாய்ப்பாடு வச்சு கேன்சல் பண்ணிட்டு அதுக்கடுத்து 3ஆம் வாய்ப்பாடு வச்சு கேன்சல் பண்ணலாம். நான் நேரடியாக 6ஆம் வாய்ப்பாடு, ஓர் 6 ஓர் 6. இந்த இடத்துல பாருங்க, 12 இருக்கு, ஈராறா 12, 12 இருக்கு, ஈராறா 12, மிச்சம் 1, இங்கே வந்தால் 18, 3 18. அப்போ எக்ஸோட மதிப்பு 11/23, 11/23. சரியா? இப்போ பாருங்க, தீர்வுகள் எழுதிடலாமா? therefore தீர்வுகள் எக்ஸோட மதிப்பு 11/23, ஒய்யோட மதிப்பு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 22/31. இந்த மாதிரி எழுதலாம். எக்ஸ் முதல்ல எக்ஸ் மதிப்பு எழுதிட்டு திரும்ப ஒய் மதிப்பு எழுதணும். எக்ஸோட மதிப்பு 11/23, ஒய்யோட மதிப்பு 22/31. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல இன்னொன்று கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்க, 0,0. இதையும் மறக்காம எழுதணும். மற்றும் 0,0 ஆகும். 2 தீர்வுகள். என்னென்ன 2 தீர்வுகள்? 11/23, அதுக்கு 22/31, 0,0. சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.